வணக்கம். உங்கள் பேர் என்ன? சார் என் பேர் பாலகிருஷ்ணன் ஆ பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? சார் நான் 30 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். பிபிடி கம்பெனிலாம் பிறந்து வளர்ந்தேன். அப்படியா? ஆமாம் சார். சரி, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் இந்த ஏரியா ஒரு காலத்தில் நல்ல ஒரு எஸ்டேட் வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை. எங்களுக்கு இப்போ சமீபமாக ஃபாரஸ்ட்லேருந்து எப்படி தீர்ப்பாயிட்டுனா, ஃபாரஸ்ட்டுக்கு 28க்கு அடுத்து எங்களுக்கு இங்கே இருப்பு இல்லை. ஓகே. வாழ்வாதாரத்துக்கு வேறு வழியும் கிடையாது. ஆனால் இதை நம்பித்தான் இங்கே இருக்கோம். ஓகே. நீங்கள் டீ எல்லாம் பறிக்கிறவங்க? ஆமாம், டீ தூள் பறிக்கிறோம். ஓகே, ரைட்டு. நாங்கள் இதை நம்பித்தான் இருக்கோம். இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம். நீ கீழே போய் எங்களால் எந்த வேலைக்குமே இது இல்லாமல் தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே போனால் ஏதாவது அன்னாடு வேலைக்கு உழைச்சி சாப்பிட்டானு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ இதே கவர்மெண்ட் எடுத்து நாளைக்கு இந்த கவர்மெண்ட் எடுத்தால் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பாக உங்களுக்கு தானே முன்னுரிமை இருக்கும். யார் கம்பெனியே எடுத்தாலும் நாங்கள் வேலை செஞ்சோம். முன்னுரிமை இருக்கும். அப்போ உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அப்போ நிறைய பேர் வருவாங்க, நிறைய இது நடக்கும். ஓகே. இந்த டீ எஸ்டேட்டுக்கு யார் ஓனர்? டீ எஸ்டேட்டுக்கு இது வெளிநாட்டுக்காரங்க. எந்த ஊர்? இந்த ஊர்னா பாகிஸ்தான்காரங்க. பாகிஸ்தான்காரங்க தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்ட்னராக இருக்காங்க. அவங்களாம் இப்போ போயிட்டாங்களா, இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க சார். எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு அவங்களுக்குலாம் வெளிநாட்டுக்காரங்க. உங்களுக்கு வீடு? எங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்க சார்? இங்கே இப்போ முதல்ல எஸ்டேட்டில் 10,000 தொழிலாளி இருந்தோம். ஸ்ட்ரைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரவர் சொந்த ஊர்களுக்கு போயிட்டு எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ ஒரு 600 தொழிலாளிகள் இங்கேருந்து மேலே வரைக்கும் இருக்கோம். மொத்தத்தில். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஒரு 5 வருஷம் டைம் இருக்குது எங்களுக்கு. ஆமாம், 28 வரைக்கும் டைம் இருக்குது. 28 வரைக்கும். 28 முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாம் சென்னைக்கோ இல்லை எங்கே போகணுமோ போயிடுவீங்க. அவரோட சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. சொந்த ஊருக்கு போயிடுவீங்க. ஆனால் சொந்த ஊரே தானே உங்களுக்கு? சொந்த ஊர் ஊர்நாடு. அவரோட சொந்த ஊருன்னு ஒன்று இருக்குது சார். இங்கே இருந்தாலுமே ஊர்கள் தாய்லாப்பம் பிறந்த ஊர் ஒன்று இருக்குது. சரி, அங்கே போய் செட்டில் ஆகிரும். இப்போ நீங்கள் ஊருக்கு போயிடுறீங்க. ஓகே. வேலைன்னா இங்கே வந்து இருப்பீங்க? வேலைன்னா இங்கே தான் இருப்போம், ஊருக்கு போக மாட்டோம். இப்போ இங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான்? ஃபாரஸ்ட் தான். சொந்தமான யாருமே சொந்தம் யாருக்குமே கிடையாது. இது யாருக்குமே திங்கம்பேட்டி ஜமீனுக்குள்ள இடம். இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தீர்ப்பாயிடுச்சு. ரோடு போட்டு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ரோடு போட்டு கிட்டத்தட்ட இப்போ 15 வருஷம். இப்போ ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, போகவே முடியலையே. ஏன் அப்படி? 10 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இவங்க இருக்காங்களா மெயின்டைன்? நல்லா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்பு வழங்கினாங்க பார்த்தீங்கன்னா. தீர்ப்பு எப்போ வந்தது? அது இப்போ 3 வருஷத்துக்கு முதல் வந்து. அதனால ரோடு போடக்கூடாது வாங்கியிருக்காங்க. இல்லை, கம்பெனி போடக்கூடிய தாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, போட்டுடலாம்னு. இவங்க ஃபாரஸ்ட்டுக்கு தீர்ப்பானோன்னு அப்படியே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போடக்கூடாது இல்லையா? எதுக்கு செலவு பண்ண அனாவசியமாக இதுக்கு போகிறவங்க எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு விட்டாங்க. போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, போட சொன்னாங்களான்னு இல்லை. ஆனால் கம்பெனி போடலை. ஆனால் சின்ன ஒட்டு கூடி போட்டுரும் கம்பெனி. இதுக்கு முதல் இதுக்கு மேலே சின்ன ஓட்டை, இது சின்ன இது கூட ஒட்டு போட்டு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த தீர்ப்பான அவ்வளோ இல்லை சார். ஏன்னா ரூம்ஸ் இல்லை, வசதி இல்லை, ரோடு சரி இல்லை, வண்டிகள் வர முடியாது. இப்போ நீங்களாம் சொந்த வண்டி கொண்டு வந்தால் ரொம்ப தேவைப்படும். இப்போ இந்த வேனில் வர போய் ரொம்ப சார். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.